ரசிகர்களோட ஆரவாரம் மிக்க ரோமன் ரிங்ஸ் வர ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டுக்கு அப்படியே ரசிகர்கள் அப்படியே பயங்கரமாக கத்துறாங்க. ஓடிசி ஓடிசின்னு அப்படியே ரோமன் ரிங்ஸ் பால் ஹியூமன்ட்டு மைக்கை வாங்கி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன அக்னாலஜிமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பழைய வின்டேஜ் ப்ரோமோ கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எனக்கு பிடிக்காத மாதிரி நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே பேச வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராயல் ரம்பிளில் சிஎம் பங்கை என்னை ஏமாற்றி தள்ளி விட்டுட்டான். அதனால நான் போன வாரம் ராவில் சிஎம் பங்கை ஏமாத்துறதுக்காக தான் செத்ரோலின்ஸை வெளியே இழுத்து போட்டேன். செத்ரோலின்ஸ் ராயல் ரம்பிள் என்ன அடிச்சுட்டான். அதனால தான் போன வாரம் செத்ரோலின்ஸை ராயல் ரம்பிள் அடிச்சதுக்கு பழி வாங்குறது விதமாக அடித்தேன். உடனே ரசிகர்களோட ஆரவத்தில் இந்த மியூசிக்கோட செத்ரோலின்ஸ் வர்றார். செத்ரோலின்ஸ் வந்து பேச ஆரம்பித்தது எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ். நீ நல்லா கேட்டுக்கோ, பங்கு இந்த கம்பெனிக்கு ஒரு டேஞ்சர் மேன், அவன் மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவன். அதனால அவனை ஃபஸ்ட்டு நீ முடிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள பிரச்சனையை நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். நம்ம ஒன்றா தான் இந்த கம்பெனிக்குள்ளே வந்தோம், ஆனால் நம்ம இனிமேல் இணைய முடியாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சிஎம் பங்கு, உடனே சிஎம் பங்கு மியூசிக் வருது. சிஎம் பங்கு ஆடியன்ஸ் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சிஎம் பங்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வர செத்ரோலின்ஸ் முகத்தில் பயங்கரமாக கொலை வெறி தெரியுது. சிஎம் பங்கு ரோமன் ரிங்ஸும் முறைக்கிறார், செத்ரோலின்ஸும் முறைக்கிறார், சிஎம் பங்கு இவங்க இருவரையும் முறைக்கிறாரு. சிஎம் பங்கு அப்படியே வந்து டாப் ஆஃப் த ரோப்பில் ஏறி பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பல உண்மைகளை பற்றி பேச வந்திருக்கான். அங்கே நிற்கிற பிக் சீஃப் நீனும் அல்லது அந்த கிரீமேஸும் நீங்கள் 2 பேரும் இது வரைக்கும் என்னை ஜெயிச்சது இல்லைன்றதை மைண்டில் வச்சுக்கிங்க. பிக் சீஃப், நான் உனக்கு சர்வைஸ் சீரியஸில் வார் கேமில் நான் உனக்கு உதவி பண்ணலைன்னா நீ ராயல் ரம்பிள் கூட வந்திருக்க மாட்டேன். அதை நீ மைண்டில் வச்சுக்கோ. இங்கே இருக்கிறதுலே எனக்கு பிடிச்ச நபர் யாருன்னா இந்த பால் ஹியூமன் தான். என்னோட ஃபேவரட் பர்சன் இந்த பால் ஹியூமன் அப்படின்னு சொல்லணுன்னே பால் ஹியூமன் ஷாக் ஆகிற. உடனே ரோமன் ரிங்ஸ் பார்க்க சிஎம் பார்க்க உடனே பாஞ்சு போய் ரோமன் ரிங்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுற. பால் ஹியூமன் திருச்சி ஓடுறாரு. சும்மா இருந்த செத்ரோலின் என்னடா நடக்குது இங்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டு செத்ரோலின் தன்னோட டிஷர்ட்டை அந்த கோட்டு மாதிரி போட்டு கலட்டி விட்டு எறிஞ்சிட்டு அவர் போய் சிஎம் பங்க போய் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மாறி மாறி அட்டாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு கலவரமே நடக்குது, பேரவில்லை நடக்குது. செத்ரோலின்ஸ் எதுக்கும் துணிஞ்சவருன்ற மாதிரி காமிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, செத்ரோலின்ஸ் ரோமன் ரிங்ஸ் தள்ளி விட்டுட்டு நான் தாண்டா அவனை அட்டாக் பண்ண, அவன் என்ன அட்டாக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ரோமன் ரிங்ஸ் சிஎம் பங்கு பயங்கரமாக அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, செத்ரோலின்ஸ் தன்னோட கோட்டை தூக்கிட்டு வந்து அதை அப்படியே ரோமன் ரிங்ஸ் மேலே போட்டு ரோமன் ரிங்ஸ் அடித்து தள்ளி விட்டுட்டு செத்ரோலின்ஸ் சிஎம் பங்கை நோக்கி ஓடுறாரு. இந்த இடத்துல வந்து ரெஃப்ரி வந்து தடுக்க பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்களாம் அடிச்சு போட்டுட்டு சிஎம் பங்கு ரெஃப்ரி செக்யூரிட்டிக்காரெல்லாம் இழுத்துட்டு போனதுக்கப்புறம் அங்கே கமெண்டி டேபிள் மேலே ஏறி நின்றுட்டு ரிசல்மேனியாவில் பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் அடிச்சுக்க ஆரம்பிக்கல சூசைடை போட்டுட்டு செத்ரோலின்ஸ் அப்படியே வந்து அந்த டாப் ஸ்டேஜில் நின்றுட்டு அந்த இடத்துல நான் ரிசல்மேனியாவுக்கு வரேன் கை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்டெப்பை எடுத்துகிட்டு வந்து 2 பேரையும் அடிச்சுட்டு நான் தாண்டா அந்த ஸ்டீல் ஸ்டெப் மேலே இறங்கிட்டு நான் ரிசல்மேனியாவில் உங்கள் 2 பேரையும் சந்திக்கிறேன்ற மாதிரி மாறி மாறி 3 பேருமே ரிசல்மேனியாவில் சந்திக்கிறன்ற மாதிரி கை காமிப்பாங்க. அதோட மீண்டும் வந்து எந்திரிச்சு 3 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. இவங்களோட ஃபைட் வந்து அந்த இடத்துல முடியவே முடியாது. ஆனால் ஸ்மாக் டவுனை டிவியில் முடிச்சு விட்டுருவாங்க. இதுதான் நடந்துச்சு.